Mommy, we can start prayers. Okay. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே தொன்றுமளவெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் பழுத்த செலுங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்திப் பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மனப்பூவே என்றும் மருள் பழுத்த அடியேங்கள் மன இருளை அகற்ற வரும் மணியே மெய்மை தெருள் பழுத்த வடலூர் வாழ் ராமலிங்கனின் அருளை சிந்திப்பேனே. திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க உருநிலைத்து வன்மகிழ்வோடு வாழ்வுற வந்து நின் அருள் செய்குவாய் இருநிலத்தவர் இன்புற திருவருள் எல் வடிவோடு மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவனின் குறைகள் பதம் போற்றி. சாகா கலை கண்ட சதுரா வருக சாந்தமென்னும் தவளக்கலையை உடுத்தமர்ந்த தலைவா வருக சர்க்குணர்க்கு வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக பெருவிளக்காம் வெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேண்டே வருக வியநிலத்தில் பாகார் மொழியார் பற்றறுத்த பரமே வருக பக்திதனை பாரில் எவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக பல்காலும் பாகார் தெய்வ வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளலெனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே. திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவ அனுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சி அது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவும் பெரும் தாயாம் மறுவிளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்தொருவாள் விளங்க வயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் வலைக்குட்படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்தமரமுதே அன்பெனும் கடத்துள்ளடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளி அறிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே அன்புருவாம் பர சிவமே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. இணையம் வழி இணைந்திருக்கின்ற எல்லா சன்மார்க்க அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அமுதம் என்ற தலைப்பிலேயே இறை எளிமையை வியத்தல் 34வது அதிகாரத்துல 515வது பாடலுக்கு நம்ம விளக்கம் பெற இருக்கின்றோம். பொதுவாகவே மனிதனாக பிறந்து விட்டால்
அவனுக்கு 6 அறிவு இருந்தால் நிச்சயமாக எல்லாரும் சிந்திக்க வேண்டும். எதை பற்றி சிந்திக்க வேண்டும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்க வேண்டும். வள்ளல் பெருமான ஒரு பாடல்ல வாழ்க்கை நிலையறியீர் அப்படின்னு சொல்றாரு. வாழ்க்கை என்றால் இங்க வாழ்கின்ற வாழ்க்கை மட்டும்தான் வாழ்க்கை என்பதல்ல. இந்த வாழ்க்கையை நம்ம மாற்றி இன்னும் உயர்ந்த நிலை வாழ்க்கைக்கெல்லாம் நம்ம போகலாம். மனிதனுக்கு மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கு. கடவுள் கொடுத்திருக்கிறார். இங்கே நீ கிடக்காத, நீ உன் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளு. அழிகின்ற வாழ்க்கையிலிருந்து, சிறு இன்பங்களுக்குட்பட்ட வாழ்க்கையிலிருந்து பெரிய இன்பமான வாழ்க்கை பெற நீ முயற்சி செய்து பெற்றுக்கொள்ளு. அதுதான் 6 அறிவுக்குரிய அழகு அப்படின்ற. சிற்ற அறிவிலிருந்து 10 அறிவு, 10 அறிவும் கடந்து 12 அறிவை பெற்று பேரறிவாளனாக நீ வாழு அப்படின்னு சொல்றாரு. அந்த வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். அதற்குரிய வழித்துறையெல்லாம் அறிந்து அந்த வழித்துறைகளை நம்ம கடைபிடிக்கணும். மனிதனாக பிறந்தா இதெல்லாம் செய்யணும். வெறும் இம்மை வாழ்வே இந்த சிற்றின்பத்துக்குரிய வாழ்க்கையை நம்பி, தினமும் போராட்டத்துக்குரிய வாழ்க்கையை நம்பி, நிறைய இடர்பாடுகளுக்கு உரிய இந்த பூமியை நம்பி வாழ்ந்தா நம்ம ஏமாந்தவாளிகளாக ஆகிவிடும். ஏன்னா இந்த உலகம் மிக பெருசு. பிரபஞ்சம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, பல கோடி அண்டங்கள் சேர்ந்தால் ஒரு பேரண்டம் அப்படின்னு பேரு. அந்த மாதிரி 1008 பேரண்டம் சேர்ந்தால் ஒரு புவனம் என்று பெயர். அந்த மாதிரி 2214 புவனங்கள் சேர்ந்தால் ஒரு சாகரம் என்று பேர். அந்த மாதிரி 7 சாகரம் சேர்ந்தது ஒரு பதம் என்று பேர். அந்த மாதிரி 844 பதங்கள் சேர்ந்தால் ஒரு பிரபஞ்சம் அப்படின்றது புரிந்து கொள்ளணும். பிரபஞ்சம் என்பது எவ்வளவு பெருசேரும், பூமியை அதுல ஒரு சின்ன தூசி தான். இந்த பிரபஞ்சத்தோடு ஒப்பிடும்போது இந்த பூமி ஒரு தூசி. வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதியை ஒப்பிடும்போது மற்ற உலகங்கள்லாம் அந்த அருட்பெரும் ஜோதிக்கு ஒரு தூசுன்னு சொல்லுவார். காலில் ஒட்டிய ஒரு துகள் அப்படின்ற பாடல் கூட இருக்கும். பராபரையே சொல்லுவாரு ஒரு தூசுன்னுவார். இப்ப பராபர வெளி ஒரு தூசுன்னு சொன்னா பஞ்சபூதம் எந்த மூளை சொல்லுங்க? அந்த பஞ்சபூதத்துல உள்ள ஒரு பூமியில நம்ம வாழ்றோம். நம்ம என்னன்னு சொல்றது? பிரபஞ்சத்தை வச்சு ஒப்பிடும் போது நம்மலாம் தூசின்னு சொன்னா கூட சொல்ல முடியாது, வார்த்தைகள் இல்லை. நம்மளாம் நத்திங். பிரபஞ்சத்துக்கு நம்மளாம் ஒரு நத்திங். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பூமியே ஒரு டஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த டஸ்ட்ல நம்ம 6 அறிவு இறைவன் கொடுத்திருக்கிறாரு. இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். சிந்திப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஏன்னா மற்ற உயிர்களாக நம்ம இந்த பூமியில அவதரித்திருக்கும் பொழுது நிச்சயமாக இதெல்லாம் சிந்திப்பதற்கு சான்ஸே இல்லை. அது நமக்கும் தெரியும். 6 அறிவு வந்தால்தான் பகுத்தறிவு என்ற ஒரு சிறப்பறிவு இருக்குது. அதனாலதான் இந்த பகுத்தறிவை சிந்தித்ததுனாலதான் வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட என்ன விண்ணப்பம் போட்டிருக்கிறாரு, என்ன கேட்கிறாருன்னு பாருங்க. இந்த 515வது பாடல்கள்ல கரும்பின் மிக இனிக்கின்ற கருணை அமுதளித்தீர். வள்ளலாருக்கு இறைவன் அமுதம் ஊட்டி வளர்த்தார். அமுதம் உண்டுதான் உய்யணும் என்பது நான் பலமுறை சொல்லியிருக்கேன். சோறு உண்டு நம்ம இந்த பூமியில வாழலாம். ஆனா அந்த உடம்பு ஒளியாக மாறுமானா மாறாது. ஆனால் அமுதம் உண்டால் உடம்பு ஒளியாக மாறும். ஒளி உடம்பு வளரும், அறிவும் வளரும். அப்படி அந்த அமைப்பு அந்த மாதிரி இருக்கு. அதனால் பெருமான் சொல்றாரு, கரும்பின் மிக இனிக்கின்ற கருணை அமுதம் அளித்தீர்னு சொன்னாரு. இது கடவுள்கிட்ட இருக்கின்ற வான் அமுதம். செய்யறது இல்ல, குக் பண்றது இல்ல. கரும்பின் மிக இனிக்கின்ற அப்படின்னா கரும்பை விட இனிக்கும் அந்த அமுதம். அதனால இனிப்பு நீர்லாம் எதுவும் வந்துடும் சொல்லி எதுவும் அச்சப்படாதீங்க. இனிப்பு நீர்லாம் ஓடி போயிடும்.
இந்த அமுதத்தை உண்டால் 4,48,448 வகை நோய்கள் எல்லாமே பஞ்சு போல எல்லாம் பறந்து போகும். அந்த அமுதத்துக்கு அது ஒரு மருந்து இல்லையா? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே மருந்து, அவர் கொடுக்கிற அந்த அமுதமும் ஒரு மருந்து தான். அதான் மருந்து நல்ல மருந்து நல்கும் வைத்திய நாத மருந்து, இருளற போர்க்கும் மருந்து, யாருக்கும் இன்பம் அளிக்கும் மருந்து, பிறவியை ஒழிக்கும் மருந்து, யாருக்கும் பேசப்படாத மருந்து. இப்படியாப்பட்ட அமுதம் வள்ளல் பெருமானுக்கு கிடைத்திருக்குது. அதை இறைவன் கொடுத்ததாக இங்கே நமக்கு சொல்கின்றார். கண்ணனையீர் கனக சபை கருதிய சிற்சபையின் முன் கண்ணில் கலக்கின்றவர். மனதில் கலப்பார், உயிரில் கலப்பார், ஆன்மாவில் கலப்பார், புலனில் கலப்பார், சிந்தையில் கலப்பார். இப்படி எல்லா இடத்துலயும் இறைவன் உள்ளுக்கு கலக்கக்கூடியவர். அது கண்ணுல கலக்கிறதுனால கண்ணனையீர் அப்படின்னாரு. கண் அணையீர், அணையவாரீர் என்னை அணையவாரின் பாடல்கள் அதுல கண்ணுலையும் கலந்து கொள்வார் இறைவன். கனகசபை கருதிய சிற்சபையின் முன். கனக சபைனா பொன்னுலகம்னு அர்த்தம், கோல்டன் வேர்ல்ட்னு அர்த்தம். சபைனாலே வெளின்னு அர்த்தம். கனக சபை, கனகம்னா தங்கம். அந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னா பொன்னொழியாக திகழ்கின்ற உலகம். இது மண்ணுலகம், அது பொன்னுலகம். கருதிய சிற்சபையின் முன் துரும்பின் மிகச் சிறியேன். அந்த சிற்சபைன்னு சொல்லக்கூடிய பெருவெளி இருக்கு இல்லையா, எச்சபை பொது என இயம்பினர் அறிஞர்கள், அச்சபை இடம் கொள்ளும் அருட்பெரும் ஜோதினர். சற்று முன்பு சொன்ன அந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு என்பதை சிந்தித்து பாருங்க. அந்த பிரபஞ்சத்தை உள் வாங்கக்கூடிய ஒரு பிரபஞ்சம் தான் அருட்பெரும் ஜோதி என்ற ஒரு பிரபஞ்சம். எச்சபை பொது என இயம்பினர் அறிஞர்கள். இது வள்ளலாருக்கு முன்பு எது பெரிய சபை, எது பெரிய வெளி, எது பிரபஞ்சம்னு சொன்னாங்களோ அது இடம் கொள்ளும் அப்படின்னா இது எவ்வளவு பெருசாக இருக்கணும் அப்படின்னு நம்ம யூகித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அந்த பிரபஞ்சத்தின் முன் துரும்பின் மிகச் சிறிய, துரும்புனாலே தூசின்னு அர்த்தம், சின்ன ஒரு குச்சி. அதை மிகச்சிறியன்னா அதை விட நான் ரொம்ப, துரும்பின் மிகச் சிறியேன், டஸ்ட்டை விட நான் ரொம்ப சிறியேன் அப்படின்னு சொல்றாரு. அன்று நின்று துயர்ந்தேன். துயர்ந்தேன்னாக்கா கவலை கொண்டேன்னு அர்த்தம். துயர்வு அடையுது, துயரப்படுவது, துயர்ந்தேன். வள்ளலார் எப்போதும் என்ன நினைத்து கொண்டே இருப்பனா, இந்த பிறவியை எப்படியாவது வெல்லணும், இந்த பிறவி பிணியிலிருந்து தீரணும். எப்ப தீரும்? இறைவன் அருளால் தான் இது தீர்க்க முடியும். இந்த வாய்ப்பு எப்ப எனக்கு கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதே நினைச்சு கொண்டே இருப்பார். இரவும் பகலும் இதே தான் அவருக்கு சிந்தனை, வேற சிந்தனை அவருக்கு வராது. ஏன்னா அதுக்குன்னு பிறந்த ஒரு மனிதன் அவர். பிறப்பை ஒழிப்பதற்குன்னே இறைவனால் அனுப்பப்பட்டவர். ஒரு புதிய நெறியை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவதற்காக, ஒரு புதிய நிலையை அடைவதற்காக வள்ளல் பெருமான் இந்த உலகத்துக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவனால் வருவிக்க விட்டவர் என்பது நமக்கு தெரியும். அதனால்தான் அன்று நான் துயர்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் தயவு வரவில்லையோ அப்படின்னு கூட பாடியிருப்பாரு. உனக்கு என் மேல் என்ன வர்மம், என்ன கோபம், ஏன் இன்னும் வரல. இரவும் பகலும் காத்திருந்தேன் அப்படின்லாம் பாடல் இருக்கும். இப்படி துயர்வு கொண்டு இருந்த ஒரு நாள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் துயரேல், துயரம் அடையாத, கவலைப்படாத மகனே என்று எல்லையிட்டார். எல்லையிட்டார்னாக்கா அவருக்கு சொன்னாரு. அப்படி சொன்ன துறையே அவ்வெல்லை, அந்த நேரம், அந்த காலம் விரும்புற ஆயிற்று தான். விருப்பமாயிடுச்சு, இன்பமாயிடுச்சு. நான் காத்திருந்தது இன்னைக்கு கை கூடுகின்ற நாளாக அது ஆயிருச்சு. விருப்பம் கூடிய ஒரு நாளாக இன்று ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விரும்புற ஆயிற்று தான் தருணம் இத்தருணம் சொன்னது. அப்ப இது 19ஆம் நூற்றாண்டுல தான் அந்த தருணம்னா அது ஒரு கால நேரத்தை குறிப்பிடு. எந்த காலம்னா 19ஆம் நூற்றாண்டுல. அதனாலதான் வள்ளல் பெருமான் 19ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய ஒரு ஆன்மீக திருப்பத்தை உணர்த்தினார் உலகத்துக்கு. ஆனா அதை இன்னும் ரொம்ப பேர் உணரல. பல நாடுகள் எல்லாம் இன்னும் உணரல, பல மக்கள் அதை உணரல.
தமிழ் மொழியில தானே இந்த வேதம் வந்திருக்கு. தமிழர்களே இன்னும் உணரல. பல இயக்கங்கள் இன்னும் உணரல. எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. வான்வெளியில என்ன நடக்குது என்பதை தெரியாம பழைய பஞ்சாங்கங்களை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது பழைய வேதங்களை படிச்சுக்கிட்டு நின்றுகிட்டு ஏமாந்த வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பிரபஞ்சம் நமக்கு காத்து இருக்காது. அது அது ஓட்டிக்கிட்டே போகிட்டு இருக்குது. நம்ம தான் படிச்சு புரிஞ்சிக்க கூடிய ஒரு பெரிய விஷயம் இதெல்லாம். அதனால விரும்புற ஆயிற்றுதான் தருணம், இந்த தருணம் சொன்னார். 19ஆம் நூற்றாண்டை குறிப்பிடுகின்ற இந்த தருணத்துலதான் நான் நினைத்தது எனக்கு கை கூடியது. அந்த மாதிரி நமக்கும் ஒரு காலத்துல கை கூடும். அது திண்ணம். வள்ளலார் வழியில என்ன சொல்லி இருக்குதோ அதை நம்ம முறையாக கடைபிடித்து சென்றோமானால் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு ஜென்மத்துல நம்ம பிறவா வரம் பெற்று ஒளி உடம்பு பெற்று நித்திய வாழ்வு பெற்று நித்திய அறிவை பெற்று இதுவரையில சித்தர்கள் எல்லாம் பெறாத ஒரு இன்பமான பேரின்ப வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். மீண்டும் இந்த உலகத்துல சின்னம்பண்ணம் பட மாட்டோம், துன்பப்பட மாட்டோம், துயரப்பட மாட்டோம். எந்த நேரம் பார்த்தாலும் பொருள் தேடுறதே நமக்கு வேலையாவே இருக்கு. அமைச்சிருச்சு அந்த மாதிரி இந்த உலகத்தை. பொருள் தேடுவது, பொருள் விலை எல்லாம் வேற ஏறிக்கிட்டு போகுது. வருமானம் நமக்கு ஏறுனா பரவாயில்ல, வருமானம் குறைந்து கொண்டே இருக்கு, விலைவாசி ஏறிக்கிட்டு. அப்போ நமக்கு போராட்டமாயிடுது வாழ்க்கை. அப்ப இந்த வாழ்க்கையை நம்ம திருப்பி திருப்பி பிறக்கிறது நல்லதா? அதான் பட்டினத்தை சொன்னாரு, பிறவாதிருக்க வரம் பெறல் வேண்டும். பிறந்து விட்டால் இரவாதிருக்க மருந்துண்டுகான் மனமேனர். இதுதான் நன் மருந்துணைக்கு. மறவாதிரு, கடவுளை நீ மறவாதிரு, அதுதான் நன் மருந்துணைக்கேனர். அப்ப இந்த வகையில நம்ம அருப்பெருஞ்சோதியை தெரிந்து கொண்டதுனால அருப்பெருஞ்சோதியை மறவாமல் அவனை நினைத்து கொண்டு அவனிடத்தில் நம்ம விண்ணப்பம் செய்து கொண்டு, எனக்கு நீ கொடுத்த இந்த பூலோக வாழ்க்கையெல்லாம் போதும்பா, எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதெல்லாம் அனித்திய வாழ்க்கை, இனிமேல எனக்கு நித்திய வாழ்க்கையை நீ கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். நமக்கு உரிமை உண்டு. இந்த நாட்டுல பிறந்தாக்க நமக்கு இந்த நாட்டுல வாழ்றதுக்கு உரிமை இருக்கு இல்லையா, பிரஜா உரிமை இருக்கு இல்லையா நமக்கு. அது மாதிரி ரிட்டர்ன் ஆகுறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. அதுக்குரிய கடவுளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். யாரு நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்க முடியும், யாருக்கு அந்த தகுதி உண்டு என்பதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதுவும் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அவன் காட்டி கொடுத்துருக்கிறான். நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவன் விரும்பி இருக்கிறான், அதனால நம்ம தெரிஞ்சு கொண்டோம். ஸோ அவருக்கு ரொம்ப ரிபுவன் திரிமா கசி சொல்லணும். அந்த 19ஆம் நூற்றாண்டில் வந்ததுதான் இந்த திருப்பம். விரைந்தருள வேண்டுமென விளம்பி நின்று இறைவன்ட்ட என்ன கேட்டாராம்? விரைந்து அருள வேண்டும், சீக்கிரமாக எனக்கு நீ அருள வேண்டும், நீ தாமதிக்க கூடாது, விரைந்து எனக்கு கொடுக்க வேண்டும், அழியாத வாழ்வு எனக்கு கொடுக்க வேண்டும்னு வேண்டி நின்றுகிறார். அதே நேரத்துல அடியேன் பெரும் பிழைகள் அனைத்தனையும் பொறுத்து அருளி. மனிதனா பிறந்தா பிழை செய்வது இயல்பு என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால்தான் பெருமான் அருப்பெருஞ்சோதியிட்ட வேண்டுதல் வைக்கும் பொழுது, குற்றம் செய்தல் எனக்கு இயல்பே, குணமாக கொள்ளல் உனக்கு இயல்பேனர். சிற்றம்பலவா இனிச்சிறியேன் செப்புன் முகமன் யாதுள்ளது, தெற்றண்டடியேன் சிந்ததனை தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்தே, இற்றைப் பொழுதே அருட்ஜோதி ஈக தருணம் இதுவாம். மனிதனாக போறதான் 5 புலன்களுக்கு உட்பட்டவர்கள் இல்லையா? அறிவு பலம் இருந்தா தானே அதை வெல்ல முடியும். அறிவு பலம் இல்லைன்னா வெல்ல முடியாது. புலன்கள் ஊக்கமாக இருந்தால் கண்டிப்பாக தப்புகள் கூட இருக்கும், தவறுகள் கூட செய்வோம். அது எந்தெந்த ரீதியிலெல்லாம் தவறு செய்யும், 5 வகையில தான் நம்ம தவறு செய்வோம்ன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். கல், கொலை, களவு, காமம். அடுத்து பொய். கல், களவு, கொலை, காமம். ஈஸியா புரிஞ்சுக்கணும்னாக்கா எல்லாம் கேன்னு வச்சுக்கோங்க. கல், களவு, கொலை, காமம் 4 கே தான். 4K. அடுத்து 1P பொய். இந்த 5 வகையில அக்யூமுலேட் ஆகும். தம்பா பண்ணி நம்ம உயிர்ல பதிவாயிரும் குற்றம் செய்தால். அந்த மாதிரி சிஸ்டத்துல நம்மளை படைச்சு விட்டாரு.
ஆனா மிருகமா இருக்கும்போது அதுங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பதிவு இருக்குதா அப்படின்னா கிடையாது. ஆனா மனிதனால் வந்துட்டால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்த தலைமுறைகளுக்கெல்லாம் நம்ம எச்சரிக்கணும். டேய், பாவங்கள்லாம் செய்து தொலைஞ்சிடாதீங்க, அந்த மாதிரி செஞ்சு விட்டீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க, நீங்க தான் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு பயமுறுத்தணும், எச்சரிக்கணும். மற்ற உயிர்களுக்கு நீ துன்பம் செஞ்சுட்டா அந்த துன்பத்தை நீ தான் அனுபவிக்கணும், அதனால நீ துன்பம் செய்யாத, மற்றவங்களை கெடுக்காத அப்படின்னு பிள்ளைங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லணும். இல்ல நம்ம சொல்லாம வளர்த்துட்டோம்னு சொன்னாக்க அப்புறம் அவன் தப்பு தண்டனைகள்லாம் செஞ்சு பாவத்துக்கு ஆளாகிவிடும். அப்படி சேர்றதுதான் நமக்கு பாவம். இதை எல்லா சித்தர்களும் நமக்கு, வள்ளலாருக்கு முன்பே எல்லா சித்தர்களும் நமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஒரு சித்தர் சொல்லியிருக்கிறார், பாவம் செய்யாதிரு மனமே, நாளை கோபம் கொண்டு யமன் கொண்டோடி போவான், பாவம் செய்யாதிரு மனமே அப்படின்னு ஒரு சித்தர் பாடி இருக்கிறார். ஆக இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதன் உயிர்களுக்கு செய்கின்ற தீய காரியங்களினால் அந்த பதிவுகள் எல்லாம் மனசுல பதிந்து, உயிர்ல பதிந்து நம்மளை மறுபடியும் அந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி தண்டனை நமக்கு கொடுக்கும். இது தேவைதானா? நமக்கே தெரியாமல் நடந்து போச்சு இதெல்லாம். இப்பதான் நமக்கு விஞ்ஞான அறிவு இருக்குது, நிறைய நூல்கள் அறிவு இருக்குது, இந்த மாதிரி சொற்பொழி சொல்லி கேட்கறதுக்கெல்லாம் ஒரு வசதி இருக்குது. எங்க இருந்தாலும் இன்னைக்கு ஆன்லைன்ல தட்டி கேட்கலாம். அந்த முன்புள்ள காலங்கள் எல்லாம் அப்படிலாம் வசதி கிடையாது. அப்ப அவங்கவுங்க தாந்தோணி போக்கா என்ன பண்ணிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. இதெல்லாம் குற்றம்னு கூட தெரியல. ஆக 5 வகையில உள்ள குற்றம் கல். முதல்ல அதை சொல்லுவோம். இந்த கல் என்பது வஸ்து, மயக்க வஸ்துன்னு பேரு. திருக்குறள்ல கூட 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கல் உண்ணாமை என்ற ஒரு தலைப்புல திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். 10 குறள் அமைச்சிருக்கிறாருன்னா பார்த்து. அப்ப 2000 சொச்சம் ஆண்டுகளுக்கு முன்பு, கிட்டத்தட்ட 2030 ஆண்டுகளுக்கு முன்னே கல் உண்பது ஒரு குற்றம் அப்படின்றத எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். அதுபோல புலால் உண்ணாமை என்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த கல் உண்ணாமல என்ன சொல்றாரு? உண்ணற்க கல்லை உணின் உண்க, சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதார். முதல்ல சொன்னாரு உண்ணற்க கல்லைன்னு. அதாவது போதைப் பொருள். இன்னைக்கு போதைப் பொருள் என்பது பல பொருள்கள் நம்ம சேர்த்துக்கலாம். அதோட கல்லுன்னா இந்த தென்னை மரத்து கல் மட்டுமல்ல, எல்லா வகையான இன்றைய லேட்டஸ்டா கெமிக்கலால் செய்யப்படுகின்ற போதை வஸ்துக்கள் எல்லாமே அதுக்குள்ளாட. மனிதனை மயக்குகின்ற வஸ்து, அறிவை மழுங்க வைக்கின்ற வஸ்துக்கள் இதெல்லாம். சிறிது நேரம் இன்பத்தை கொடுத்து இரத்தத்தை பாழ்படுத்துறோம், ஆயுளை பாழ்படுத்திடும், உடம்பையும் ஆரோக்கியத்தை எல்லாத்தையும் பாழ்படுத்திடும். இதுதான் அந்த கல்லுக்குரிய ஒரு தன்மை, போதைக்குரிய ஒரு பொருள். உண்ணற்க, உண்ணாதன்னு சொல்றாரு. உணின்னு உண்க, சாப்பிடுறதா சாப்பிட்டு போ அப்படின்றாரு. யாரால்? அடுத்து என்ன சொல்றாரு? சான்றோரால் எண்ணப்பட வேண்டாது, சான்றோர்கள் மதிக்க மாட்டாங்க. கொலையும் புலையும் தவிர்த்த கலையில் புனிதர் மதிக்கவே அப்படின்னு வள்ளலார் சொல்லுவார். நம்ம சில நல்ல பழக்கங்கள்லாம் பழகினா, இந்த உற்றத்தார் சுற்றத்தார்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு கிண்டலா இருக்கும், கேலியா இருக்கும். சைவமா இருந்தாலே சில பேர் சிரிப்பாங்க, ஏன்னா நீ இந்த காலகட்டத்துல போய் சைவமா இருக்கிற அப்படி. சில பேர் மதுபானங்கள் எல்லாம் குடிச்சிட்டு சூதாட்டங்கள் எல்லாம் ஆடிக்கிட்டு எல்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் தீய பழக்கங்கள், பாவச் செயல்கள் அப்படின்னு கொண்டு வராரு. சான்றோர்கள் இதையெல்லாம் மதிக்க மாட்டார்கள். இந்த மாதிரி பழக்கம் உள்ளவரை சான்றோர்கள் ஒரு மனிதனாக கூட மதிக்க மாட்டார்கள். அவருடைய அருளாசி நமக்கு கிடைக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நம்ம ஏதோ பல ஜென்மங்கள்ல பல கோடிக்கணக்கான பாவங்களை செய்து அந்த பதிவுகள் எல்லாம் உள்ளுக்கு இருக்கிற இந்த அருட்பெரும் ஜோதிக்கு உள்ள பெருங்கருணை என்ன தெரியுங்களா? அது அவ்வளவையும் பொறுத்து கொள்ளும். அதை பெருமான் இங்கே நமக்கு சொல்லுகின்றார். விளம்பி நின்றேன் அடியேன் பெரும் பிழைகள். பெரும் பிழைகள் என்பது கொலை சம்பந்தப்பட்டது. கொலை புலை எல்லாம் பெரும் பிழைகள்னு வரும். பெரும் பிழைகள் அனைத்தினாக்க ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் அப்படின்னு பொருள். ஒண்ணு கூட பாக்கி இல்லை, அனைத்து
அனைத்தையும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே அதுக்குள்ள வந்து அடங்கிடும். எல்லா பிழைகளும் 100 கோடி பிழைகள் செய்திருப்போம் சொல்லி சிவவாக்கியர் முனிவர் பாடியிருக்கிறார். பெரும்பிழைகள் அனைத்தனையும் பொறுத்து அருளி, கடவுள் பொறுத்துக்கு, அதான் பெருங்கருணைக்கு உள்ள இயல்பு. அது என்ன, நம்மளுடைய குற்ற மூட்டைகளை பார்க்காது. நம்ம எவ்வளவு தர்ம சிந்தனையாக இருக்கின்றோம், எந்த அளவுக்கு பிறவியின் துன்பத்தை நாம் வந்து புரிந்து இறைவன்கிட்ட வேண்டுறோம், பிறவி என்றது எப்பேற்பட்ட ஒரு பிணி என்று தெரிந்து அதுகிட்ட நம்ம மன்றாடுறோம், அதை பார்க்கும். அது அந்த அருட்பெருஞ்சோதி தான் எனக்கு உற்ற தாய், அதுதான் எனக்கு உயிர் கொடுத்திருக்குது, அது எனக்கு அமுதம் கொடுத்தாதான் நான் வந்து இந்த உலகத்துல இருந்து உய்வேன், அது எனக்கு ஒளி உடம்பு செஞ்சு கொடுத்தாதான் அதோடைய ஒளி உலகத்துல நான் போய் வாழ்வேன் அப்படின்றதெல்லாம் நல்லா விவரமா தெரிஞ்சிருக்கிறது. தெரிஞ்சிருந்தா அது வந்து நம்மளை தெரிந்து கொள்ளும். அதுகிட்ட வேண்ட வேண்ட நான் குற்றம்லாம் செய்துட்டேன், நான் என்ன செய்யறது, தப்பு என்னுடையது, மன்னித்துக்கு அப்படின்னு ரொம்ப பணிவாக அந்த இறைவனை வேண்டும் போது அந்த பிழைகள் அனைத்தனையும் வந்து பொறுத்து கொள்வார் என்ற ஒரு நுட்பம் வந்து இந்த பாடல்கள்ல நமக்கு தெரிவிக்கப்படுது. இன்னொரு பாடல்ல வந்து அது வந்து மெய்யருள் வியப்புல வந்து இன்னொரு பாடல் ஒண்ணு இருக்கு. அதாவது, வல்லால் உன்னை பாட பாட வாய் மணக்குதே, வஞ்ச வினைகள் என்னை விட்டோடி தலை வணங்குதேன். ரொம்ப அருமையான ஒரு வரி இதெல்லாம். வல்லால் உன்னை பாட பாட வாய் மணக்குதேன். வள்ளல் பெருமான் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தொகுத்து பாடும்போது அவருடைய வாய் வந்து மணக்குதுன்னு சொல்வார். அதே நேரத்துல வஞ்ச வினைகள் எல்லாம் என்னை விட்டோடி தலை வணங்குது. அப்படியே பவுடான் பண்ணி, நான் உன்னை விட்டு விலகிறேன், நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் உளுந்தடிச்சு ஓடுதான். இதே ஓடுது தலை வணங்குதுன்னு சொல்ற ஒரு கருத்தை சிவவாக்கியர் முனிவர் என்ன சொல்லுவார்னா, 5-3 மெட்டட அனாதியான மந்திரம் நெஞ்சிலே நினைந்து கொண்டு நீரூறு செவிப்பிரையில் பஞ்சமான பாதகங்கள் 100 கோடி செய்யினும் பஞ்சு போல் பறக்கும் என்று நான்மறைகள் பண்ணும். நான்மறைகள் என்பது வேதம். அந்த வேதம் வந்து பராபர வெளியினோன் அருளை பற்றி பேசுகின்றது. அந்த அருளை மூலாதாரத்திலிருந்து எழுப்புகின்ற மார்க்கத்தை சித்த மார்க்கம் போதிக்கின்றது. இப்படி எத்தனை பஞ்சமா பாவங்கள் 100 கோடி செய்திருந்தாலும் இந்த மூலக்கணலை, மூல ஒளியை நீங்கள் உள்ளக்கூட்டுல கொண்டாந்து வச்சு அந்த பரசிவத்தை வணங்கினால் பஞ்சு போல் பறக்கும் என்று சொல்வார். இங்கே வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதியை பாட பாட வாய் மணக்குது, வஞ்ச வினைகள் என்னை விட்டோடி தலை வணங்குதேன்னுவர். அப்ப நம்ம என்ன செய்யணும், நமக்கு பாவ மூட்டை இல்லையா, நம்மளும் அறிந்தோ அறியாத காலத்துல என்னென்னலாம் பண்ணியிருப்போம். அதான் அறிந்து அறியாமலோ, தெரிந்து தெரியாமலோ, புரிந்து புரியாமலோ, அறியாமையின் காரணமாகவோ, ஆணவத்தின் காரணமாகவோ, பணபலத்தின் காரணமாகவோ, பண ஆசையின் காரணமாகவோ, பசியின் காரணமாகவோ, ருசியின் காரணமாகவோ, காமத்தின் காரணமாகவோ, கோபத்தின் காரணமாகவோ, வறுமையின் காரணமாகவோ, வஞ்சத்தின் காரணமாகவோ, வினையின் காரணமாகவோ, வீம்பின் காரணமாகவோ, மறதியின் காரணமாகவோ, மாயையின் காரணமாகவோ பல கோடி ஜென்மத்தில் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள வேண்டும். மீண்டும் பாவச் செயல்களில் ஈடுபடாது இருப்பதற்குரிய அறிவையும் மனதையும் எனக்கு கொடுத்தருள வேண்டும் என்று சொல்லி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட வேண்டும். வள்ளலாரும் கிட்டத்தட்ட ஒரு 44 வகை பாவங்களை வந்து வகைப்படுத்தி இருக்கிறார். நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனும் நற்றாட்டில் கையை நழுவ விட்டேன்னு இருக்கு இல்லையா, அதுல ஒரு 44 பாவங்களை வந்து குறிப்பிட்டிருக்கு. அதுக்கு மேலேயும் இருக்குது, இன்னும் புது புது வகையான பாவங்கள் எல்லாம் செய்கிறதெல்லாம் உண்டு. ஆக எவ்வளவு பிழைகள் நம்ம செய்திருந்தாலும் இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட வந்து ரைவான் பண்ணும்போது, பணிந்து செய்த குற்றங்களை எல்லாம் நீ மன்னித்திரு, நான் தெரிஞ்சோ தெரியாமல என்னென்னமோ செஞ்சிருப்பேன்னு சொல்லி நாம் பணியும் பொழுது அந்த அன்னை, நம்ம பெற்ற தாயை விட பெருங்கருணையுடைய அன்னை, பெரும் ஆற்றலுடைய அன்னை, அமுதம் ஊட்டுகின்ற அன்னை, நமக்கு ஒளி உடம்பை தருகின்ற, வளர்த்து தருகின்ற அன்னை, பெரும் தாய், அது வந்து அனைத்தையும் பொறுத்து கொண்டு அருள் செய்யும் அப்படின்னு வள்ளல் பெருமான் இங்கே நமக்கு தகவல் தருகின்றார். இந்நாள் பெருதலி தீர்,
அந்த 19ஆம் நூற்றாண்டுல ஒரு நாள் அவருக்கு இது அமைந்தது, கிடைத்தது. அதான் பெரிதளித்தீர் அருட்பெருமை பெற்றவளில் பெரிதேனர். பெற்ற அவளில் பெரிது, பெற்றவளை விட அது பெரிது. அருட்பெருமை, கடவுளுடைய அருட்பெருமை நமக்கு புரியணும். திருவடி பெருமை அப்படின்னு தலைப்பு இருக்குது, அருட்பெருமை என்ற தலைப்பு இருக்குது. இந்த பெருமையை கடவுள்கிட்ட இருக்க இந்த பெருமை எல்லாம் என்ன இருக்குது, அதை பத்தி ஏன் நம்ம இருக்கணும்னு நமக்கு தெரியறது மட்டும் இல்ல, நம்ம பிள்ளை குட்டிங்களுக்கும் அது தெரியணும். அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க அதுல நாட்டம் கொள்வாங்க, அதை பிடித்துக் கொள்வார். பெருமை தெரியலன்னா அதை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப ட்ரக் எடுக்கிறான்னா அந்த ட்ரக்ல இருக்கிற இன்பம் தானே அவனை திருப்பி திருப்பி இழுக்குது. அது மாதிரி கடவுளுடைய பெருமை தெரிந்தால் என்னென்னலாம் லாபம் நமக்கு இருக்குது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளும். இப்ப வள்ளல் பெருமானுக்கு இறைவன் இந்த அருட்பெருமையை உணர்த்தியிருக்கிறார். அருட்பெருமை பெற்றவளில் பெரிது, தாயை விட உன்னுடைய அருட்பெருமை மிகப்பெரியது அப்படின்னு சொல்லணும். தந்தை தாய் செய்ய முடியாத உதவிகளை அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் செய்ய முடியும். இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பாவம் செஞ்சுட்டு பிறந்திருந்தா நம்ம என்ன செய்ய முடியும்? அதை தடுக்க முடியுமா? அப்ப அந்த அந்த பிள்ளைங்களுக்காக நம்மளும் பிரார்த்திக்கணும், அந்த பிள்ளைங்களும் பிரார்த்திக்கணும். இறைவன்கிட்ட சொல்லி என் பிழையெல்லாம் பொறுத்தருளணும் அப்படின்னு சொல்லி வேண்டும். ஜாதக ரீதியில தான் தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்தெந்த வகையில பாவங்கள் தாக்க இருக்குது, தாக்கி கொண்டு இருக்குது, தாக்க போகுது அப்படின்லாம் தெரிந்து கொள்ளலாம். அதெல்லாம் தெரிந்திருந்து நம்ம யாருக்கிட்ட வேண்டணும்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட, பெரும் கருணை உடையான்கிட்ட நமக்கு ரயுவான் கேட்கும், மன்னிப்பு கேட்கும். சரி, அடுத்த பாடலுக்கு போவோம். இறைவனை ஏத்தும் இன்பம் 49வது அதிகாரத்துல இங்கே சில விஷயத்தை பெருமான் கொடுத்த யோகத்தை பற்றி சொல்கின்றார். இது யோகம். தாகமுள் எடுத்த போது எதிர் கிடைத்த சர்க்கரை அமுதமே என்கோன்ற. இப்ப நமக்கெல்லாம் தாகம் எடுத்தா என்ன செய்வோம்? ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிற ஐஸ் மாதிரி ஏதாவது ஐஸ்ல வச்சிருக்கிற பொருளை வாங்கி தாகத்தை தீர்ப்போம். ஐஸ் தண்ணி குடிச்சா எப்படி இருக்கும்? தாகம் சில்லுன்னு இருக்கும். ஆனா அது நல்லது இல்லை. சுடு தண்ணி கொடுக்கலாம், அது நல்லது, கெடுதி தராது. குளிர்ச்சியான நீர் உடம்புக்கு ஆகாது, வயிற்றுக்கு ஆகாது, ஜீரண உறுப்புகளை எல்லாம் பால்படுத்தும். ஐஸ் தண்ணி எல்லாம் குடிக்க, அதுல சாப்பிட்டுட்டு ஐஸ் தண்ணி குடிக்கிறதெல்லாம் படு மோசமான விளைவுகளை பிற்காலத்துல ஏற்படுத்தும். அப்ப தாகம் எடுப்பது இயல்பு. அதுலயும் வெயில் காலம் வந்துச்சுன்னா, இப்ப இந்தியாவுல பாத்தீங்கன்னா 105 டிகிரிக்கு வரப்போது, 106 டிகிரி எப்படி கொளுத்தும். உடம்பு சரியான சூடாக இருக்கும். அதிக தண்ணி குடிக்கும். சில பேருக்கு இந்த வெப்பத்தினால் ஸ்ட்ரோக் ஆகுது, நோய்களே வந்துடும். அதனால நம்ம அதெல்லாம் தடுத்து கொள்ளுறதுக்கு உடம்புக்கு நீர் சத்து அதிகமாக இந்த வெப்ப காலத்துல குடிக்கணும். இங்க வள்ளல் பெருமான் தாகம் எடுத்த போது அவருக்கு என்ன பச்சை தண்ணியா குடிச்சாரு? இல்ல, எதிர் கிடைத்த சர்க்கரை அமுதமேன்ற. பாருங்க வித்தியாசம். நம்ம தாகம் எடுத்தா நம்ம போய் தண்ணி தான் குடிக்கணும். ஆனா வள்ளலாருக்கு தாகம் எடுக்கும் போது இறைவன் அமுதத்தை கொடுத்து அந்த தாகத்தை போக்குகின்றார். இதெல்லாம் எவ்வளவு வித்தியாசமான ஒரு நடைமுறை பாருங்க. தாகமுள் எடுத்த போது எதிர் கிடைத்த சர்க்கரை அமுதமே என்கோன்ற. அடுத்து என்ன சொல்றாரு? மோகம் வந்த போது. இப்ப மனிதனுக்கு மோகம் வந்தா என்ன பண்ணுவான்? மோகம் வந்தா கல்யாணம் பண்ணியிருந்தாக்க பெண்ணோடு கூடுதல் ஏற்படும், செக்ஸ் இன்பம் தழுவுவாங்க, தழுவி இன்பம் பெறுவாங்க. அப்படி இல்லைன்னா வேறு வகையால அந்த மோகத்தை தீர்த்து கொள்வாங்க. செயற்கை முறையில, இயற்கை முறையில, இப்படிலாம் முறைகள் இருக்கு. அந்த மாதிரி மோகம் வந்த போது அடுத்த போது கைப்பிடித்த முகநகை கணவனின்று. இங்கே வள்ளலாரை பெண்ணாக சக்தியாக கொடுத்து நினைத்து இறைவனை கணவனாக குறிப்பிடுகின்றார். முகநகை, முகநகைனா சிரித்த முகத்தோடு
வந்து உள்ளுக்கு கலந்த கணவனேன்றாரு. மோகம் வந்த போது. சாதாரண மனிதனுக்கு வந்து இந்த விந்து தான் மனிதனுக்கு வந்து மோகத்தை கொடுப்பது. நீரோட கலந்திருக்கும் போது அது மோகத்தை கொடுக்கும், காமத்தை கொடுக்கும், இச்சையை கொடுக்கும். ஆனா அந்த நீர் வத்தி போச்சுன்னாக்க அங்கே வந்து மோகம் செத்து போயிடும். அதனால வள்ளல் பெருமானுக்கு வந்து மோகம் வரக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு நல்ல பாதுகாப்பு வந்து இறைவனே இருந்தார். அதனாலதான் மோகம் வந்து அடுத்த போது கைப்பிடித்த முகநகை கணவனே என் கோன்ற. என் கோன்னா என்னோட இறைவா அப்படின்னு அர்த்தம். கோன்னா இறைவன் அர்த்தம். போகமுள் விரும்பும் போதிலே வலிந்து புணர்ந்த ஓர் பூவையே. போகம் என்றால் இன்பம், கடவுளுடைய இன்பம். கடவுள் இன்பம் என்பது மிகப்பெரிய ஒரு இன்பம். அந்த இன்பத்தை எப்பெல்லாம் இவர் வேணும் அடையணும் நினைக்கின்றாரோ, போகம் முள் விரும்பும் போது, உள் என்பது உள்ளுக்குள்ளேயே போதிலே வலிந்து புணர்ந்த, வலிந்து இறைவன் வந்து அவரை புணர்ந்து கொள்வார். அப்படின்னா புணர்தல் என்பது கலந்து கொள்வது. ஒரு பூவையே, பூவை என்பது இங்கே சக்தியை குறிக்கும், பெண்மை குறிக்கும். ஆகமுட் புகுந்து, ஆகம் ஆகம் ஆகமம் அப்படிங்க, ஆகம் என்று சொல்றது ஆன்மாவை குறிக்கும். ஆகம் உட்புகுந்து, ஆன்மாவில் புகுந்து உயிரினுட் கலந்த அம்பலத்தாடி நின்றனை. ஆன்மால மட்டும் அவர் கலக்கல, உயிரிலும் கலந்தாரு அப்படின்னு சொல்றாரு. அம்பலத்தாடி நின்றனையே, அம்பலத்தில் இருக்கின்ற இறைவன் தாகம் எடுத்த போது எனக்கு சர்க்கரை அமுதத்தை கொடுத்தார். மோகம் வந்த போது என் கைப்பிடித்த கணவன், இன்பத்தை விரும்பும் பொழுது வலிந்து புணர்ந்த ஒரு சக்தி என்னுடைய ஆன்மாவில் புகுந்து உயிரில் கலந்த இறைவனே அப்படின்னு அருட்பெரும் ஜோதியை ஆண்டவர் சொல்லுகின்றார். அதனால்தான் இதை வந்து ஒரு யோகம் அப்படின்னு சொல்றாங்க. உள்ளுக்கு கலப்பது என்பது ஒரு யோகம் அப்படின்னு சொல்றது. சரி, இப்படிலாம் சொல்றோமே, இதெல்லாம் பாடுபட்டு இந்த கடவுளை அடையிறதுனால என்ன லாபம்? நிறைய லாபங்கள் வந்து இருக்கு. திருவள்ளுவர் சொல்லுவாரு, சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்குன்னு. உயிருக்கு இதை விட பெரிய லாபம் என்ன இருக்குன்னு கேட்பார். சிறப்பீனும் செல்வமும் ஈனும், அருட்செல்வம் கிடைக்குன்றார். இங்கே வள்ளல் பெருமான் 1:7:1:9 வள்ளலாம் கருணை மன்றிலே அமுத வாரியை கண்டனம் மனமே அல்லலாம். வள்ளலாக விளங்குகின்ற கருணை வெளியிலே, மன்றம் என்றால் வெளி, கருணை மன்றம் அப்படின்னா கருணை உலகம். அது மன்றம்னா இங்க நம்ம வச்சிட்டு இருக்கிற மன்றம் இல்ல, அந்த வெளியையே அவர் வந்து மன்றம் அப்படின்னு சொல்லுவார். கருணை மன்றம் சொல்லுவார். அதாவது பெருங்கருணை விளங்குகின்ற வெளியிலே அமுத வாரி, வாரினா கடல், அமுத கடலை கண்டனம், அதை கண்டால் மனமே அல்லலாம். அதை நம்ம வந்து அல்லலாம்னு சொல்றாரு. இங்கே வந்து ஒரு பொருளை வந்து அள்ளுவது போல அங்கே வந்து கடவுள் அமுதத்தை வந்து நம்ம வந்து அல்லலாம்னு சொல்றாரு. எடுத்துக்கொள்ளலாம், எவ்வளவு வேணுமாலும் அந்த வெளியில இருக்கின்ற அமுதத்தை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உனக்கு எவ்வளவு வேணும் எடுத்துக்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, எவ்வளவுக்கு எடுத்தாலும் அணுவளவும் குறையுமானாக்க குறையாத ஒரு அமுதமாக அங்கே விளங்கும். இந்த உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் உண்டாலும் அது அப்பையும் குறையாது. அந்த அளவுக்கு வந்து சிறப்பு மிக்க அமுதம் அது. அதனால்தான் எடுத்துக்கொள்ளலாம், பாடி ஆடலாம். அதை உண்டு வந்தால் அறிவு ஓங்கும். அறிவு ஓங்கினால் அருட்பெரும் ஜோதியை பற்றி நீங்கள் பாடலாம். இப்ப சித்தர்கள் எல்லாம் பாடலாம், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பாடல்களை வந்து பாடியிருக்கிறாங்க. யார மேல? பராபரை உலகத்து தெய்வத்தின் மேல அவங்க பாடி இருக்கிறாங்க. யாரு பாடல? எத்தனை கோடி பேரு வந்து அடைஞ்சிருக்கிறாங்க. அதுல பாடிட்டு போனவங்க பல பேர் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க எல்லாம் சும்மா 1-2 பாட்டு பாடல, எல்லாம் லட்சக்கணக்கான பாடிட்டு இருப்பாங்க. அகஸ்தியரே கிட்டத்தட்ட 2 லட்சம் பாடல் பாடி இருக்கிறார். போகர் 12,000 பாடல்கள் பாடி இருக்கிறார். அருணகிரிநாதர் 16,000 பாடல் பாடி இருக்கிறார்.
இப்படி சித்தர் குலம் எல்லாமே பராபரை உலகத்தை, அவர்கள் அடைந்த தெய்வத்தை பாடி இருக்கிறாங்க. அவங்க அந்த உலகத்தை அமுதத்தை உண்டு அறிவை பெற்று, 10 அறிவு இல்லையா, அந்த 10 அறிவை பெற்று அவர்களெல்லாம் இறைவனை பாடி இருக்கிறாங்க. இங்கே வள்ளல் பெருமானும் என்ன செஞ்சிருக்கிறாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவர்களெல்லாம் பாடாத, அவர்களுக்கு எட்டாத, பார்க்காத, அடையாத கடவுளை வள்ளல் பெருமான் முதலாக பாடுகின்றார். இறைவனா நீ என்னை பாடுன்னு அவருக்கு 9 வயசுலே ஞானம் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் முதல்ல 5 திருமுறைகள் பாடி கடைசியில அவருடைய நிலை உயர்ந்த பிற்பாடு 6ஆம் திருமுறை அருட்பெரும் ஜோதியை முழுமையாக பாடியிருப்பார். ஆக பராபரை தெய்வத்தையும் பாடியிருப்பாரு, அதே நேரத்துல அருட்பெரும் ஜோதியும் பாடி எது சிறந்தது எது உயர்ந்தது என்ற தகவலையும் நமக்கு கொடுத்திருப்பார். எது நித்தியமா இருக்கும், எது காலத்தால் இல்லாமல் போய்விடும் என்பது தகவலையும் நமக்கு உரைநடையாகவும் சொல்லியிருக்கிறாரு, பாடலாகவும் சொல்லியிருக்கிறாரு. அதனால்தான் பாடி ஆடலாம் அப்படின்னு சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு 6000 பாடல்களை வள்ளல் பெருமானை பாடியிருக்கிறார். ஒருத்தர் போல பாடியிருக்கிறார். அடிக்கடி வியந்தே உள்ளெல்லாம் நிரம்ப உண்ணலாம். இந்த அமுதத்தை நீ அடிக்கடி வியந்து என்ன செய்யலாம்? உள் எல்லாம் நிரம்ப, அந்த ஒளி உடம்பு எடுத்து அந்த ஒளி உடம்புக்குள்ள எவ்வளவு சாப்பிட முடியுமோ நீ சாப்பிட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் சாப்பிட்டு இருக்கிறாரு இல்லையா, அதனால சொல்றாரு. இப்ப நம்மளும் தினமும் சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். 3 வேளை சாப்பிட்றோம். பிறந்ததுல இருந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஏதோ வயிற்றுக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஞானம் வளருதா? நமக்கு இல்ல. படிச்சாதான் நமக்கு ஞானம் மனதுல தங்கும். ஆனா அவங்களாம் அப்படி இல்லை. அமுதம் உண்ண அறிவும் சேர்ந்து வளர்ந்து வந்துரும். யாருக்கும் கிடைக்காத அறிவெல்லாம் அவங்களுக்கு செயல்படும். அதனால்தான் அவங்க நம்மளை விட ஒப்பிட முடியாது. அவங்களையும் நம்மளையும் ஒப்பிட முடியாது. நம்ம தினம் சாகும் வர்க்கம், அவர்கள் சாகா வர்க்கம், நீண்ட நாளுக்கு இருப்பாங்க. அதுவும் பராபரை வரைக்கும் மரணம் வரும் தான், ஆனா உடனே வராது. இருந்தாலும் அது நித்தியமான உலகம் அல்ல, நித்தியமான ஒளியும் அல்ல என்பதை நமக்கு தெரியப்படுத்தியிருக்காரு. நித்திய வெளி, நித்திய ஒளி, என்றும் இரவாத நிலை, என்றும் இறப்பு வராத அமுதம் எதுன்னு கேட்டீங்கன்னா அருட்பெருஞ்சோதி கிட்ட கொடுக்கின்ற உணவு தான், அமுதம் தான். அதெல்லாம் வியந்தே உள்ளெல்லாம் நிரம்ப உண்ணலாம் சொன்னாரு. உலகில் ஓங்கலாம். உலகில் ஓங்கலாம்னாக்க எல்லா உலகத்திலும் நீங்கள் ஓங்கி இருக்கலாம், உயர்ந்து இருக்கலாம். பிரம்மலோகத்துல போனீங்கன்னா நீங்க தான் அங்க உயர்ந்திருப்பீங்க. விஷ்ணு லோகத்துல போனா நீங்க அங்கதான் உயர்ந்திருப்பீங்க. ருத்ர உலகத்துக்கு போனா நீங்க தான் அங்க உயர்ந்திருப்பீங்க, மற்றவங்களாம் உங்களுக்கு கீழே தான். அதே மாதிரி இந்த பூமியில நீங்க எல்லாத்த விட நீங்க உயர்ந்திருப்பீங்க, எல்லா தெய்வத்தை விட உயர்ந்திருப்பீங்க. அதுதான் ஓங்கலாம், உயர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. வாழ்க்கையில இது ஒரு உயர்வான ஒரு நிலை. ஒளிநிலையை பெறுவது என்பது வாழ்க்கையில நம்மளை ப்ரொமோட் பண்ணிக்கின்றது. இங்கே மண்ணிலே கடந்து சத்து போனோமாக்க அது சிறப்பு இல்லை. அதான் பிறப்பெனும் பேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னாரு. யாரு? திருவள்ளுவர் சொன்னாரு. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமலே தான் கெடுகிறான்னு சொன்னாரு திருமூலதேவர். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானேன்னு. அப்ப அன்றைய காலகட்டத்துல தன்னை பரசிவமாக பராபரையாக அறிகின்ற அறிவு வரைக்கும் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருது. இன்னைக்கு அப்படி இல்லை. அதையும் கடந்து அருட்பெரும் ஜோதியாக நம்ம ஆகலாம். யாரும் செல்லாத ஒரு தனி உலகத்தில் நம்ம போய் வாழலாம். நமக்காக அந்த உலகம் ஏற்கனவே ரிசர்வா இருக்குது. நம்மளை கொண்டு போறது நம்ம தயாரா இருக்கணும், அவ்வளவுதான். அதுதான் உதவியில் ஓங்கலாம், உதவலாம், உரலாம் சொன்னாரு. மற்றவங்களுக்கு இந்த பவர் நமக்கு கிடைச்சிருந்து, அறிவு நமக்கு கிடைச்சதுன்னா, ஆற்றல் நமக்குள்ள இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு நம்ம உதவலாம் சொன்னாரு. இப்ப சில சாமியாருங்கெல்லாம் இருக்கிறாங்களே, கேள்விப்பட்டிருப்பீங்களா? அவங்க கிட்ட ஏதோ சில பவர் இருப்பதனால மற்றவங்களுக்கு அதை பயன்படுத்தும். அதனால அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதனால சில பேர் சாமியாரை தேடி போவாங்க, சில பேர் போமோவை தேடிட்டு போவாங்க, சில பேர் தண்ணி மந்திரிச்சு கேட்பாங்க, சில பேர் தாய்த்து செஞ்சு கேட்பாங்க, சில பேர் எலுமிச்சங்க கேட்பாங்க, சில பேர் தெய்வங்களை தேடி போவாங்க. அதுங்க அந்த தெய்வங்ககிட்ட உதவி கேட்பாங்க.
சரி, ஏன்னா அதுங்கிட்ட எல்லாமே ஒரு ஒரு பவர் இருக்குது. அந்த மாதிரி அருட்பெருஞ்சோதியினுடைய பவரை நம்ம வந்து பெற்றுக்கொண்டால் அது மற்றவங்களுக்கு வந்து உதவலாம். அந்த பவரை நம்ம பயன்படுத்தலாம். அதற்கொண்டு சில நோய்களை தீர்க்கலாம். சில வரக்கூடிய பிரச்சனைகளை அவங்களுக்கு தடுக்கலாம். இதெல்லாம் வந்து ஆற்றல் உள்ளவங்களுக்கு எதிர்காலத்துல இதெல்லாம் வந்து கண்கூடாக எல்லாம் பார்க்கலாம். கல்லெல்லாம் வண்டன இன்பம் காணலாம். கல் எல்லாம் உண்டவன். கல் உண்டவன் வந்து எப்படி களித்திருப்பானோ, அவனுக்குள்ள எப்படி ஒரு சுகம் கொடுக்குமோ, வண்டு எப்படி ஒரு பூல போய் உட்கார்ந்து அது வந்து மகரந்தத்தை உண்டு அது எப்படி ஒரு மயக்கத்துல இருக்குமோ, அதுதான் கல்லெல்லாம் உண்டு வண்டென இன்பம் அப்படின்னு சொன்னாரு. வண்டும் அப்படிதான். அது வந்து நெக்டாரை போய் பூவுல இருந்து உள்ளுக்கு இருக்கிற நெக்டாவை போய் உள்ளுக்கு பூந்து எடுத்து அது இன்புற்று இருக்கும். அதுபோல நீயும் காணலாம் சொன்னார். இன்பம் காணலாம் சொன்னார். இந்த இன்பம் வந்து எந்த வெளிக்குரிய இன்பம் அப்படின்னு பார்த்தா பராபர வெளியையும் கடந்து இருக்கின்ற பராபர இன்பமே மிகப்பெரிய இன்பம். அததான் திருமூலர் சொன்னாரு, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு. எல்லா முனிவர்களும் அவங்க பெற்ற இன்பத்தை நம்மலாம் பெறணும்னு ஆசைப்பட்டிருக்கு. நமக்கு வந்து வேதம் தந்திருக்கிறார். அதுல வள்ளல் பெருமானும் விதிவிலக்கல்ல. அவரும் அடைந்த இன்பத்தை இந்த என் போல் உலகம் பெறுதல் வேண்டுவனே அப்படின்னு இறைவன்கிட்ட வந்து கேட்பார். நான் ஒருத்தன் தானே அடைஞ்சிருக்கிறேன். நான் ஒருத்தன் தானே இந்த இன்பத்தை பெற்றிருக்கிறேன். நான் ஒருத்தன் தானே இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த கீழே பூமியில இவ்வளவு உயிர்கள் கிடக்குறாங்களே, இவங்க எல்லாம் எப்ப வர போறாங்கன்னு சொல்லி அவர் கவலையா இருந்ததாக ஒரு பாடல் வந்து இருக்கு. ஆக அவருடைய உள் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நம்மளும் அந்த பேரின்ப வாழ்க்கையை பெற்று நித்திய வாழ்க்கைக்கு நம்ம வரணும். அதுக்குரிய சரீரம் நமக்கு கிடைச்சிருச்சு, மனித வாழ்வு கிடைச்சிருச்சு, 6 அறிவு கிடைச்சிருச்சு. ஆனா அதுக்காக நம்ம கொஞ்சம் பாடுபடணும். பாடுபட்டால்தான் பலன் உண்டு. அததான் இன்பம் காணலாம் கலிக்கலாம்னு. கலித்தல் என்பது அனுபவித்தல், சும்மா பேச்சுல சொல்றது இல்ல. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது எந்த இன்பம்? அருள் இன்பம். பெருவெளிக்குரிய இன்பத்தை பெற்று வாழ்கின்ற வாழ்க்கை தான் அந்த உண்மையான இன்பம். அதான் இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடுன்னு. சோ இதுதான் வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து மெய்யருள் வியப்பு. இந்த மெய்யருள் வியப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது வள்ளல் பெருமான் நிலை கடந்து பார்க்கும்போது ஒரு வியப்பு அடைகின்றார். என்னடா இதுவரையில நம்ம வந்து சமய தெய்வங்கள் தான் அருட்பெருஞ்சோதி என்று இருந்தோம். இப்ப வந்து நம்ம ஒரு நிலை கடக்கும் பொழுது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து அவருடைய அருள் வேறாக இருக்கின்றது அப்படின்ற ஒரு தெளிவு அவருக்கு வந்து கிட்டியது. அதனால்தான் ஒரு 100 பாடல்கள் வந்து மெய்யருள் வியப்பு என்று சொல்லி வியந்து வந்து இந்த பாடலை வந்து கொடுத்திருக்கிறார். பார்ப்போம் இதுக்குள்ள வந்து நமக்கு என்னென்ன விஷயங்கள். 1-7-7-0. விதுவும் கதிரும் இதுவென்று அறியும் விளக்கம் இன்றியே விழித்து மயங்கினேன் பால் பெரிய கருணை ஒன்று. விதுவும் விதுனா சந்திரன், கதிர்னா சூரியன். ஆக சந்திரன் சூரியன், சந்திரக்கலை சூரியக்கலைன்னு நமக்கு 2 கலை இருக்கு இல்லையா, இதுதானே மூலம். சித்தர்களுக்கெல்லாம் இதை கொண்டுதானே அவங்கெல்லாம் உய்தார்கள், பராபரை உலகத்துக்கு போனாங்க. நாசி வழி கொண்டு யோகமும் ஞானமும் நாட்டத்தை பாரடி வாழைப்பெண்ணேன்னு வாழைச்சித்தரோட பாடல்ல வந்து இருக்கும். அதை வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, அன்னைக்கெல்லாம் இப்படித்தானே போனாங்க, நம்மளும் இப்படித்தான் போகணும் போல இருக்கு. எப்படி போறது? மூக்கு இருக்குது, காற்று இருக்குது, இதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமான ஒரு தெளிவு இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. விளக்கம் இன்றியே, விளக்கம் இல்லை, தெரியுது இததான் பண்டி எப்படியோ போயிருக்கிறாங்க முன்னோர்கள், கேள்விப்பட்டிருக்கிறோம், அவருடைய அறிவுக்கு எட்டுது. ஆனால் அது என்ன அப்படின்றது, எப்படி பண்றது, எவ்வளவு காத்து அழுத்துறது அப்படின்றதுல வந்து தெளிவு எனக்கு புரியல அப்படின்னு சொல்றாரு. அதான் விதிரும் கதிரும் இதுவென்று அறியும் விளக்கம் இன்றியேன்னு சொல்றாரு.
விழித்து மயங்கினேன். விழித்து மயங்கினேன்னாக்க தடுமாறுவது, மயங்குவது, புரியாம என்ன பண்றது, எப்படி பண்றது அப்படின்னு. ஏன்னா நிறைய பேரு இந்த சூரியகலை சந்திரகலை உருப்படியா பண்ண தெரியாம செத்து போனவங்களும் கோடி பேர் இருக்கிறாங்க. அத வந்து எந்தெந்த மெத்தட்லாம் ராங் மெத்தட்னு சொல்லி ஒரு சித்தர் வந்து ஞான கோவையில வந்து பாடியிருப்பாரு. 544வது பக்கத்துல வந்து அந்த பாடல்கள் எல்லாம் ராங் மெத்தட்ல போனவங்க நிறைய கோடிக்கணக்கான பேருன்னு சொல்லுவாங்க. அது இன்னொரு சித்தரும் பாடியிருப்பாரு. என்னன்னாக்க சில நூலை கற்று பார்த்தே சில நூல் பாடினதை கற்று காற்றை அடைத்து கனயோகி என்று சேத்தே சிசியரம் சேத்து உபதேசம் கூத்திருவாகும் கூடாது முத்தியேனர். அற்பமா மூடல் அற்பமா மூடல் அறியாமல் எண்ணி சொற்பமா எண்ணி செய்தே மறித்தாள். கற்பம் இல்லாட்டால் காணுமோ யோகம் அற்பர் யோகம் அழிம்பது பாரு. அற்பர்கள் செய்கின்ற யோகம்லாம் சாகரத்துக்குனே யோகம் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். அதனாலதான் அற்பமா மூடல் அறியாமல் யோகம் சொற்பமா எண்ணி செய்தே மறித்தான்னு சொல்றாரு. ஏன்னா அந்த பயிற்சி உள்ளவங்க, அந்த பயிற்சி பெற்றவங்க, தேர்ந்தவங்க வந்து கவிநடையாகத்தான் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்களே ஒழிய பிராக்டிக்கலா கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. நம்ம கண் முன் இருந்து இப்படி பண்டு இப்படி சுட்டி காட்டுவதற்கு ஆள் இல்லை. அதான் சுட்டி காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவோம். அதுபோல வள்ளலாருக்கும் இங்கு இந்த சந்திர சூரிய கலையை எப்படி இயக்கிறது போறதுன்னு தெரியாம நான் மயங்கி கிடக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. விழித்து மயங்கினேன் பால் பெரிய கருணை ஒன்றி அதை அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து அவருக்கு என்ன சொன்னாராம், அப்பா அது வேற ஒண்ணும் இல்ல, விஷயம் இதுதான், அதுவும் இதுவென்று எனக்குள் அறிய காட்டி அந்த சூரிய சந்திர கலையை கொண்டு மூலக்கணலை எழுப்புகின்ற அந்த மூலப்பொருள் வந்து அந்த மூலப்பொருள் இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த அருப்பெருஞ்சோதி ஒளியை காட்டி கொடுத்தார் பயிற்சி இல்லாமலேயே. அதான் அதுவும் இதுவென்று எனக்குள் அறிய காட்டி. நீ ஏன் அந்த பழைய ஒளியை ஏன் பிடிச்சிட்டு மூலக்கணலை ஏன் பிடிச்சிட்டு இருக்கிற? அது பராபரைக்கு உள்ளது. அந்த மூலப்பொருள் வந்து இதுதான் அந்த மூலப்பொருள். அதான் ஆதியும் அந்தமும் அறிந்தனை நீயே ஆதி என்று அருளிய அருட்பெரும் ஜோதி. இந்த சிற்ஜோதி இயலுறு ஆதி அந்தம் என்றருளிய அருட்பெரும் ஜோதி. எது முடிவானது என்பதை அவன் எனக்கு அறிய காட்டினான் என்று சொல்றாரு. அதுவும் இதுவென்று எனக்குள் அறிய காட்டி அடியனேனை வளர்க்கின்றான். எது மூலப்பொருள் என்பதை காட்டி வள்ளல் பெருமானை வந்து வளர்க்கின்றாய் அப்படின்னு சொன்னாரு. அப்ப மூலப்பொருள்னாலதானே கருப்பொருள் இல்லையா? கருபிடிச்சு வளர்கின்ற சித்தர்கள் கருபிடித்தது மூலக்கணலை எழுப்பி அவங்க கருபிடிச்சு போனாங்க. ஆனா வள்ளல் பெருமானுக்கு இறைவனே ஆண்டு கொண்டான். வள்ளல் பெருமானுக்கு அவனே தீட்சை வைத்தான். பொன்னடி என் சென்னியிலே பொருந்த வைத்த தெய்வம் பொய்யாத தெய்வம் இடர் செய்யாத தெய்வம்னு. ஆக அடியனேனை வளர்க்கின்ற நம்ம வந்து எப்படி இந்த பூமியில வந்து வளர்ந்து இங்க வாழுகின்றோமோ, கருபிடிச்சு வளர்ந்து இங்க வாழுகின்றோமோ, அது போல கருபிடிச்சுதான் நம்ம வளர்ந்துதான் அந்த உலகத்துக்கு போக முடியும். வளர்ச்சி இல்லாமல் போக முடியாது. இப்ப உள்ள வளர்ச்சி எல்லாம் பொய் வளர்ச்சி, பொய் உலகத்துக்குரிய வளர்ச்சி. என்ன தத்துவம்? பஞ்சபூத தத்துவமாக இருக்கும். பஞ்சபூத தத்துவம் விண்ணுலகத்துக்கு எப்படி போகும்? போகாது. அதனாலதான் ஒரு சித்தர் சிவவாக்கியர் சொன்னாரு, மாந்தர் வாழ்வு மண்ணிலே மறைந்த போது விண்ணிலேன்னு. நம்ம மூச்சு காற்று இல்லைன்னா அந்த உடம்பை விட்டு வெளியாயிடும். வெளியாயிட்டா என்ன கூறா இருப்போம்? விண் கூறாக இருப்போம், வெளி. ஏன்னா இந்த 36 தத்துவங்கள் வந்து எல்லாமே வெளிக்கூறாக இருக்கு. மனதுக்குள்ளதானே எல்லாமே அடங்கி இருக்குது. மனம் என்பது வெளிதானே, அது இருள் வெளி. ஆனா இருள் வெளியில நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம். அது ஒரு வகை வாழ்க்கையில அது ஒரு நிலை. அப்புறம் அங்க இருந்து திருப்பியும் மறுபடியும் பூமிக்கு உடம்பு எடுத்து மறுபடியும் வரும். சோ அதனால்தான் இங்க வந்து அடியனேனை வளர்க்கின்றாய் நல் அமுதம் ஊட்டி. நான் சற்று முன்பு சொன்னேன்ல, அமுதம் ஊட்டி ஊட்டி தான் இறைவன் வளர்த்தாரு வள்ளல் பெருமானை அப்படின்னு. சோ இங்க அந்த பாடல் வந்து அழகா வந்துருச்சு. அமுதம் ஊட்டியே. இது வாயில ஊட்டுறது இல்ல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த பூமியில உள்ள வாழ்க்கைக்கு தான் நம்ம வாயில வந்து சோறு ஊட்டுறோம். பிள்ளைங்களுக்கு தாய் சோறு ஊட்டி தானே வளர்க்குறாங்க.
அப்புறம் நம்மளே சொந்தமா பிசைஞ்சு நம்மளே வாய்க்கு ஊட்டிக்கிறோம். இது அப்படிப்பட்ட ஊட்டுதல் அல்ல, உள்ளுக்குள்ளேயே ஊட்டுவது, உள்ளுக்குள்ளே ஊறுவது. அகம், அகப்புறம், புறம், புறப்புறம், 4 இடத்துல அமுதம் வந்து ஊறும்னு சொல்றாரு. இப்படி ஊற 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 உள்ளுக்கு வந்து ஒரு வளர்ச்சி வந்து ஏற்படும். தேவையில்லாதெல்லாம் வளருது இல்ல, கட்டி வளருதுல, மூளையில கட்டி வளருது, வயிற்றுல கட்டி வளருது, கர்ப்பப்பையில கட்டி வளருது. அப்ப இந்த மாதிரி ஒரு அமுதம் வந்து உண்டு வளர்ந்தா அது வந்து இன்னொரு வளர்ச்சி இருக்காதா? இருக்குது. வள்ளலாருக்கு வளர்ந்திருக்கிறாரு. எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோன்னு. ஏன்னா இந்த உலகத்துக்குரிய வளர்ச்சி வேறு, ஒளி வேறு. அதனால பராபரையில ஒளியில் வாசிகள் வந்து சித்தர்கள் வந்து இந்த உலகத்துக்குள்ள பெருவெளிக்குள்ள அவங்க என்ட்ரி ஆக முடியாது. ஏன்னா அந்த உடம்பு வந்து அந்த ஒளி வந்து தாங்காது. அப்படி வந்து அமைக்கப்பட்டிருக்கு அந்த உலகம். அதனாலதான் இந்த கடைசியில வந்து இதை சொல்லுவார், எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம். அப்ப எந்த அருள் நம்மளை இயக்கினால் நாம் அதுமயமாக அது உலகத்துக்கு போக முடியும் அப்படின்றதுல அந்த இதுல நம்ம கொஞ்சம் தெளிவா இருக்கணும். பராபரை அருளை கொண்டு பெருவெளிக்குள்ள போக முடியாது. ஆனா பெருவெளிக்குரிய அருளை பெற்று உடம்பு எடுத்துட்டா எந்த உலகத்துக்குள்ளேயும் நம்ம போகலாம், தடை கிடையாது. யாரும் ஏன் வந்தன்னு கேட்கலாம், ஒண்ணும் முடியாது. அப்படியேப்பட்ட ஒரு இசைந்த பொருத்தமாக வள்ளல் பெருமானுக்கு அமைந்தது. பிறருக்கு வந்து அது அமையல. அப்ப உலகம் தோன்றி எத்தனை கோடி ஆண்டுகளாக ஓடினாலும் பராபரை உலக வாழ்க்கைக்கு மட்டும்தான் வந்து அமைப்பு விதி இருந்திருக்குது. இடையில வந்து மதவெளிகள்னு தோன்றி இருக்கு. அது இந்த 7வது வெளி 8வது வெளிக்கெல்லாம் ஆளுங்க வந்து போயிருக்கிறாங்க. பிரம்ம வெளிக்கும் போயிருக்கிறாங்க, விஷ்ணு வெளிக்கும் போயிருக்காங்க. அதான் வைகுண்டம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெளிகளுக்கெல்லாம் வந்து ஆளுங்க வந்து போயிருக்கிறாங்க. அதுக்குரிய தவம் கெட்டி போயிருக்கிறாங்க. அது முடிவானது இல்லையே. பராபரை தான் முடிவானது என்று உறுதி செய்யப்பட்டு இருந்தாலும் கூட அது இன்னைக்கு வந்து அதுவும் முடிவானது அல்ல. இன்னைக்கு அருப்பெருஞ்சோதி உலகத்தை அடைவதுதான் முடிவானதாக இருக்கின்றது. சரி, அடுத்த பாடலுக்கு போ. அன்னே என்னை ஆண்ட தலைவா அடியேன் உள்ளமே, அமர்ந்த துணைவன் எனக்குள் கிடைத்த அமுத வெள்ளமே. அன்னே என்னை ஆண்ட தலைவ அடியேன் உள்ளமே. அவருடைய உள்ளத்தில் வந்து இறைவன் வந்து ஆண்டு கொண்டார். அதான் அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தில் ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். அன்னே என்னை ஆண்ட தலைவன் அடியேன் உள்ளம். அன்னைனாக அன்னையை குறிக்கும். அமர்ந்த துணைவன் எனக்கு கிடைத்த அமுதம் வெள்ளமேன்னு. அமர்ந்த அந்த உள்ளத்தில் கொண்டாந்து இறைவன் அமர்ந்து கொள்கின்றான். அதனாலதான் அந்த உள்ளம் எப்போதும் அவனை நினைந்து 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 கொண்டே இருக்கும். இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் வெள்ளக்காரன் சொல்றான் இல்லையா, நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாய் மனம் வந்து ஈர்க்கும் தன்மை கொண்டது. அது வந்து அதை நினைத்து கொண்டிருந்தா அது வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை அதற்கு உண்டு. அதான் அமர்ந்த துணைவன் எனக்கு கிடைத்த அமுத வெள்ளமேன்றது. அவன் வந்து அமுதமாகவும் இருக்கின்றான். அதான் அமுத வெள்ளம் அப்படின்னு சொன்னார். பொன்னே பொன்னில் பொழிந்து நிறைந்த புனித வானமே. பொன்னே, இறைவனை வந்து பொன்னே, கண்ணே, மணியே அப்படிலாம் புகழ்வார். ஏன்னா அது பொன்னுலகமாக இருக்கின்றது இல்லையா. பொன்னில் பொழிந்து நிறைந்த, பொன்னில் அந்த உலகம் எப்படி இருக்கும்னு சொல்றாரு பாருங்க. இப்ப நம்ம உலகம் மலேசியா அப்படின்னா எங்கும் மழை நிறைந்த நாடாக இருப்பதனால மலேசியா அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இங்கே பெருவெளி எப்படி இருக்கும் அப்படின்னாக்க பொன்னில் பொழிந்த நிறைந்த, பொன்னொழியாக நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த உலகம் பொன்னொழியாக நிறைந்திருக்கும். புனித வானமே, புனிதமான வெளின்னு சொல்றாரு. புனிதம் வானம் என்றால் வெளி. நம்ம பார்க்கிற வானம் வந்து அது அஞ்ஞான வானம், அஞ்ஞான வெளின்னு சொல்றது. இங்க புனித வானமேன்னு சொல்றது சமரச சன்மார்க்க வெளியை வந்து குறிக்கும். புனித வானத்துள்ளே விளங்கும் புரண ஞானமே. புரண ஞானம் என்பது தொன்மையான ஞானம்னு அர்த்தம். இந்த வெளிகளுக்குள்ளெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிகள் எல்லாம் ஞானம் இருக்குது அப்படின்றத அர்த்தம்.
அதனாலதான் சிவவாக்கியார் கூட கூட அவருடைய பாடல்ல உதிக்கும் ஞானம் எவ்விடம் உணர்ந்து பூசை செய்யுமே சொல்லுவார். இந்த ஞானம் எங்க உதிக்கும், எங்க ஆல்ரெடி அப்படின்னு ஒரு இடம் இருக்கணும். அந்த இடத்துல அந்த எல்லையை அடையும் பொழுதுதான், அல்லது அந்த வெளியை அடையும் பொழுதுதான் ஒரு மனிதனுக்குள்ள ஞானம் உதிக்கும். இப்ப திருவள்ளுவருக்கு ஞானம் எப்படி உதிச்சுது? அவர் திருக்குறள் மட்டும் எழுதல, பஞ்சரத்னம் எழுதியிருக்கிறாரு, ஞான வெட்டியான் எழுதியிருக்கிறாரு, கற்ப சூஸ்திரங்கள் எழுதியிருக்கிறாரு, இன்னும் பல நூல்கள் எல்லாம் திருவள்ளுவர் இயற்றி இருக்கிறார். எப்படி அவருக்கு இந்த ஞானம் கிடைச்சது அப்படின்னு பார்த்தா, அந்த பராபர வெளியில இருக்கக்கூடிய ஞானம் அவருக்கு கிடைச்சது. இப்ப திருமூலர் எடுத்துட்டாக்க 8000 பாடல்கள் எழுதினாரு. ஆச்சரியமா இல்ல? 8000 பாடல்கள் எழுதுறாங்கன்னாக்கா மூளை என்னன்னு சொல்றது? எங்க இருந்து எழுதுறாங்க? எங்க இருந்து வருது இவ்வளவு பாடல்கள் அவங்களுக்குள்ள இருந்து? எல்லாமே அந்த பராபரையில அந்த ஞானம் இருக்குது. அது அந்த வெளியா நம்ம ஆயிட்டோமாக்க நமக்குள்ள அந்த ஞானம் எல்லாமே அடங்கிரும். அப்புறம் நம்ம அதுல இருந்து என்ன பாடணும்னு நினைக்கிறோமோ நமக்கு அது ஸ்கூலுக்கெல்லாம் போய் தான் படிச்சு ஞானம் வரணும்னு இல்லை. இதெல்லாம் இவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போவே போவாதவங்க, எந்த ஒரு யூனிவர்சிட்டிலையும் கிராஜுவேட் பண்ணாதவர்கள். ஆனா அவங்களுக்குள்ள பூரண ஞானம் காரியப்பட்டிருக்கு. அதான் புனிதவான துல்லே விளங்கும். அந்த வரி ரொம்ப முக்கியமான வரியாக இருக்கு. ஸ்பேஸ்ல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்கு ஞானம் இருக்கு. எல்லா ரிப்போர்ட்டும் அதுக்குள்ள இருக்கு. ஒரு லைப்ரரிக்குள்ள எப்படி எல்லா புத்தகமும் இருக்குன்னு சொல்றாங்களோ, அதுபோல இந்த வெளியில எல்லா ஞானமும் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. அதான் புனிதவான துல்லே விளங்கும் பூரண ஞானமே அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அருப்பெருஞ்சோதியை ஏன் நம்ம வணங்கணும், அருப்பெருஞ்சோதி மயமா ஆகணும்னாக்கா அப்பதான் நமக்கு பூரண ஞானம் நமக்கும் கிடைக்கும். இப்ப வள்ளலாருக்கு கிடைச்ச ஞானத்தை நமக்கு அவர் ஷேர் பண்ணிக்கிட்டாரு, எடுத்து கொடுத்துட்டாரு. நிறைய 6000 பாடல்கள் நமக்கு கொடுத்துட்டாரு. அதுல ஒரு 1/5 ஒரு 3000 பாடல்களை ஒதுக்கினாலும் இதுல ஒரு பெருவெளிக்குரிய பாடல்கள் 6ஆம் திருமுறை ஒரு 3000 பாடல்கள் இருக்கும். இந்த பாடல்களிலே இந்த பெருவெளி ரகசியத்தை எல்லாம் நமக்கு சொல்லியிருக்கு. அப்ப வெளிகள்ல என்ன இருக்குன்னா, வெளிகள்ல ஞானம் இருக்குது அப்படின்றது நம்ம புரிந்து கொள்ளணும். அது தவம் செய்துதான் அந்த ஞானத்தை எல்லாம் நம்ம பெற முடியுமே, தவம் செய்யாமல் போக முடியாது, அடைய முடியாது, பெற முடியாது. அதுதான் மனிதனாக பிறந்தால் தவம் செய்ய வேண்டும் அப்படின்றது. தவம் என்ற ஒரு அத்தியாயம் நமக்கு இருக்கு. திருக்குறளின் தவம் என்ற ஒரு இருக்குது. இந்த ஞானம் பெறுகிறவங்க எங்கேயோ ஒருத்தராகவும் ஞானம் பெறாதவங்க நிறைய பேரும் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னாக்க, திருவள்ளுவர் என்ன குறிப்பிடுறாருன்னா, திருக்குறள்ல இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதார் பலர்னார். தவம் செய்யறவங்க கொஞ்சம் பேருப்பா, தவம் செய்யாதவங்க ரொம்ப பேரு. அதனாலதான் எல்லாருக்குமே ஞானம் கிடைக்கிறது இல்லை. இங்கே வள்ளல் பெருமான எல்லாருக்கும் ஞானம் கிடைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அருப்பெருஞ்சோதியை பற்றி கொள்ளுங்க, சன்மார்க்கத்துக்குள்ள வாங்க, நான் பெற்றதை உங்களுக்கு நான் தருவேன், என்பால் வருபவர்க்கென்றே அருள் ஈகின்றேன் ஈகின்றேன் ஈகின்றேன். சோ ஞானம் நமக்கு வேணும்னாக்க சன்மார்க்க வழியில போனாக்க மிகச்சிறந்த உயர்ந்த ஞானத்தை நாம் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அடுத்த பாடல், என்னை மறைத்த மறைப்பை நீக்கி என்னை காட்டியே இறைவா நின்னையும் காட்டி வளர்த்தாய் அமுதம் ஊட்டியே. சோ மீண்டும் சொல்றாரு பாருங்க, அமுதம் ஊட்டி இறைவன் என்னை வளர்த்தான் அப்படின்றது ஏற்கனவே நம்ம பேசின பாயிண்ட் இந்த பாடலையும் வருது. முன்னை மறைக்கும் எட்டானினது பெருமை தன்னையே. திருப்பி இங்கே என்ன சொல்றாரு, பெருமை, இறைவனுடைய பெருமை ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இறைவனுடைய பெருமையை நம்ம தெரிந்தோம். முன்னி மகிழ்ந்து பாட புரிந்தாய் அடிமை என்னை, என்னை மறைத்த மறைப்பை நீக்கி. இந்த என்னை, who are you, நீங்கள் யார், நான் யார்? நம்ம என்ன உடம்பா? நம்ம என்ன புலனா? நம்ம என்ன தோலா, இறைச்சியா, எலும்பா, மனமா? இல்ல, இதெல்லாம் தத்துவங்கள். தத்துவம் நாம் கிடையாது. தத்துவத்துக்கு அப்பால் பட்ட ஒரு பொருள் தான் சத்துவ பொருள் சொல்லுவாங்க. அதனால்தான் தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கு ஒளிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஓங்கிட அப்படின்னு சொல்லுவாங்க.
நம்ம உண்மையான சத்துவ பொருளா ஆகணும்னாக்க அருட்பெருஞ்சோதி கருப்பிடிச்சு நம்ம வளர்க்கணும். அப்பதான் நம்ம யார் என்பதை என்னை தந்தானேன்னு சொல்வார். நம்ம அருட்பெருஞ்சோதியா ஆவர் தான் உண்மையான நிலை. அதுதான் நாம். அதான் என்னை மறைத்த மறைப்பு. நம்மளை எது மறைச்சிட்டு இருக்குது? ஆணவம், கண்மம், மாயை, முக்குற்றங்கள்னு சொல்லுவாங்க. இதை யாரு நீக்கிறது? நம்ம நீக்க முடியுமா? முடியாது. ஆபரேஷன் எல்லாம் பண்ணி இதை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. கையே வைக்க முடியும். 36 தத்துவத்துக்குள்ள எந்த டாக்டரும் கை வைக்க முடியாது. நீங்க என்ன போய் எங்க போய் குளிச்சாலும் சரி, கங்கையில குளிச்சாலும் சரி, காவேரியில குளிச்சாலும் சரி, இந்த அழுக்கெல்லாம் போகவே போகாது. அதனாலதான் ஒரு சித்தர் சொன்னார், அழுக்கற தினம் குளித்து அழுக்கறாத மாந்தரே, அழுக்கிருந்த தெவ்விடம் அழுக்கில்லாத தெவ்விடம், அழுக்கிருந்த அவ்விடத்து அழுக்கறுக்க வல்லிரே, அழுக்கில்லாத ஜோதியோடு அணுகி வாழலாம். பராபரை ஒளியை கொண்டும் அழுக்கு போக்கிட்டு பராபரை உலகத்துக்கு போலாம். ஆனா அருட்பெருஞ்சோதியுடைய அருளை பெற்றால் பராபரையையும் கடந்து பெருவெளி வாழ்க்கையை நம்ம பெறலாம். அந்த நிலைதான் உண்மை நிலை. அதான் என்னை மறைத்த மறைப்பை நீக்கி என்னை காட்டி. வள்ளல் பெருமான் கடைசியில என்ன ஆனான்னு சொன்னாரு? அருட்பெருஞ்சோதி ஆனேன். அதான் நம்மளோட உண்மை சொரூபம். இப்ப நம்மளோட பேரு கீரு எல்லாம் இந்த பூலோகத்துக்குள்ள மாதிரி கர்ம வினைக்கு தக்க மாதிரி நம்ம இங்கே இயங்கி கொண்டு இருக்கோம். நம்மளை நாம் இன்னும் அறியவில்லை. நாம இன்னும் ஆகவில்லை. நாம் ஒரு பஞ்சபூதமாக இருக்கின்றோம். பொய்ப்பொருளாக இருந்து வளர்ந்து கொண்டிருக்கும். பொய் வாழ்க்கையை நம்ம அடைந்து கொண்டு மறந்து இருக்கின்றோம். அதனால்தான் இங்கே என்னை காட்டியேன். வள்ளல் பெருமானுக்கு இறைவன் தன்னை அருட்பெருஞ்சோதி நீதான் அப்படின்னு காட்டினாராம். அதான் என்னை காட்டியே இறைவா நினையும் காட்டி வளர்த்தார். என்னை காட்டுவது என்னை தெரிஞ்சுக்கிட்டா நான் உன்னை தெரிஞ்சுக்குவேன். அதான் நின்னையும் காட்டி வளர்த்தாய். அப்ப வள்ளலாருக்குள்ள யார் இருக்கிறா? இறைவன் தான் இருக்கிறார். வள்ளலாரே இறைவனாக மாறிட்டார். அதான் இறைவா நினையும் காட்டி வளர்த்தாய் அமுதம் ஊட்டி. அமுதம் உண்டு வளர வளர நாம் அதுவாக ஆயிடுவோம். அதான் அத்வைதம் சொல்றது. துவைதமா இருப்பது வெவ்வேறு. நீ வேறு நான் வேறு. அத்வைதம்னா நான் அதுவாக ஆகின்றேன் அப்படின்னு அர்த்தம். முன்னை மறைக்கும் எட்டான் இனது பெருமை தன்னை. முன்னை மறை அப்படின்பது ரிக்கு வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர் வேதம், சித்தர் வேதம், புத்தர் வேதம், மற்ற மத வேதங்கள் எல்லாம் இந்த அருட்பெருஞ்சோதியை அறியுமானாக்கா அறியாது. அதான் முன்னை அப்படின்னு சொல்ல. முன்னைன்னா வள்ளலாருக்கு முன்பு உள்ள மறைகள். நிறைய மறைகள் இருக்குல்ல, வேதங்கள் இருக்கு இல்லையா, அந்த மறைகளுக்கெல்லாம் எட்டா அப்படின்னா எட்டாது. நினைது பெருமை தன்னை. உன்னோட பெருமை அதுங்களுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது அப்படின்னு சொல்றாரு. முன்னி மகிழ்ந்து பாட புரிந்தாய். எனக்கு நீ விரும்பி மகிழ்ச்சி கொண்டு பாட புரிந்தாயினர். வள்ளல் பெருமான் எல்லாமே பாடல் தான். இந்த பாடல்குள்ள பல சங்கதிகள் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. நாம் அதை புரிந்து கொள்ளணும், அறிவை வளர்த்து கொள்ளணும், கொள்முதல் பண்ணி கொள்ளணும். அப்பதான் நம்ம கிட்ட ஆன்மீக வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு. இல்லைன்னா ஆன்மீகம் ஒண்ணு இருக்காரு, வெறும் பக்தி மட்டும்தான் இருக்கு. மகிழ்ந்து பாட புரிந்த. அதுதான் வள்ளல் பெருமான் ஒருத்தர் தான் முதல்ல அருட்பெரும் ஜோதியை பாடியவர் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. நிறைய பாடல்களை அதுக்கு சாட்சியாக நம்ம எடுத்து சொல்ல முடியும். அவரே சொல்றாரு, நிறைய பேர் இருந்தும் என்னை தான் நீ பாட சொல்லியிருக்கிற, நான் தான் முதல்ல உன்னை பாடுறேன், எனக்கு இலக்கியமும் கொடுத்தது மகிழ்ந்தருள்னு சொல்லுவார். ஆக அந்த அளவுக்கு வள்ளல் பெருமானை இறைவன் அடிமையாக்கி, தன்னுடைய அடிமையாக்கி, அவரை அமுதம் ஊட்டி வளர்த்து, அவர் உண்மையிலே மனிதனாக உள்ளவரை அருட்பெருஞ்சோதிமயமாக ஆக்கி, இதுதான் நீ பா. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன ஒண்ணு தெரியுதுன்னா, நம்மலாம் என்ன ஆகணும் அப்படின்னாட்டா, நம்ம எல்லாரும் அருட்பெருஞ்சோதியாக ஆகணும். அதுதான் நம்மளுடைய உண்மை சொரூபம். உண்மை ஊர் எதுன்னு கேட்டாக்க பெருவெளிதான் நமக்கு உண்மையான ஊர். இங்க நம்ம எல்லாம் தொம்பாங்கள தான் இருக்கிறோம். மண்ணுலகத்துல தொம்பாங்க. இது ரொம்ப நாளைக்கு வாழ முடியுமானாக்கா நம்ம ரொம்ப நாளைக்கு வாழ முடியாது. இந்த உடம்பும் ரொம்ப நாளைக்கு வாழாது. வாழக்கூடிய அமைப்புல இல்லை என்பதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். உலகத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே மரணம் வரும். 1 அறிவுல இருந்து 6 அறிவு உள்ள மனிதன் வரைக்கும் இறப்பாங்க.
நிறைய டிசாஸ்டர்கள் வரக்கூடிய உலகமாகவும் இது இருக்குது. அப்ப உண்மையான வாழ்வை நம்ம தேடணும். அதுக்குத்தான் கடவுள் நமக்கு இந்த பகுத்தறிவை கொடுத்தான். நீ எண்ணிப்பாரு, சிந்தித்துப்பாரு. இறந்து கொண்டே இருக்கிற உலகத்தை அன்றாடம் நீ இறப்ப பாக்குற, நீயும் வாழ்வன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறிய, நீ ஒரு சிந்திக்க வேணாமா? எங்கடா போய் வாழ்றது? உண்மையான வாழ்க்கைக்கு எது எது உலகம், எங்க இருக்குது, எப்படி அடையிறதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதனால்தான் வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் 19ஆம் நூற்றாண்டுல இந்த நுட்பத்தை கொடுத்து, இந்த உலகத்தை காட்டி, இந்த அருளியலை காட்டி, இந்த அருளியலை பெறுகின்ற வழியையும் காட்டி, ஜீவகாருண்யத்தின் வழி இந்த அருளை பெறலாம் என்று நமக்கு தெளிவுபடுத்தி, ஜீவகாருண்ய ஒழுக்கத்துக்குன்னு 3 பாகம் கொண்ட ஒரு வேதத்தையும் கொடுத்து, உலகத்தில் உயர்ந்தது ஜீவகாருண்யம் தான். அதுதான் மரணமில்லா பெருவாழ்வுக்கு வித்து. அதுதான் நம்மள சொந்த ஊருக்கு, பெருவழி ஊருக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த பாடல்கள் வழி நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறதை நாம் உற்று நோக்க வேண்டும். இந்த நிலையை அடையும் போதுதான் எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தம்னாரு. இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்துமா அப்படின்னு கேட்கிறது. அப்ப யாருக்குமே எய்தாத ஒரு நிலை வள்ளல் பெருமானுக்கு எய்தியது என்பதை அறிந்து நாமளும் இந்த வாழ்வுக்கு, இந்த வாழ்விலிருந்து இன்னொரு வகை வாழ்வுக்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும். அதுக்கு இந்த 6 அறிவை நம்ம பயன்படுத்தி சிந்தித்து, எது நமக்கு நித்தியம், எது இந்த பிரபஞ்சத்திலிருந்து நம்ம விடுபடுறது, சகதி வாழ்க்கையிலிருந்து எப்படி விடுபடுவது, யோசித்தால் நம்ம மனிதன். யோசிக்கலன்னா அது 5 அறிவு தான், பகுத்தறிவு இல்லை, வேலை செய்யலைன்னு அர்த்தம். ஏன்னா மிருகத்துக்கு பகுத்தறிவு இல்லை. நமக்கு பகுத்தறிவு இருந்தும் இயங்கலைன்னா, வேலை செய்யலைன்னா, சிந்திக்கலைன்னா, அப்ப நம்மளும் கான்சிடர் 5 அறிவு தானே, எப்படி 6 அறிவுன்னு சொல்றது? ஆகையினால வள்ளல் பெருமான் நல்ல வழியை நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறாரு. அவர் வழியில சென்று அருட்பெருஞ்சோதியினுடைய அருளை பெற்று பிறவி என்ற பிணி தீர எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சர்க்குருநாதா சர்க்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா, திருவருட்பிரகாச வல்லலா தெய்வ திருவடிகளே சரணம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம், குருவே துணை, அருளே சரணம், அருளே துணை. நன்றி, வணக்கம், வாழ்க.